ஏச்சா ஒன்றும் இல்லை. நேற்று நான் ஒரு கேம் விளையாண்டேன். அந்த கேம் ஒரு நல்ல பீட்சா கேமாக இருந்துச்சு. இது ஏன் வீடியோவை போடக்கூடாது? நேற்றே நான் இவ்வளோ டெவலப் பண்ணிட்டேன் ஒரே நாள். இப்போதைக்கு ஒரு ஆள் தான் வேலை செய்கிறேன். நான் எத்தனையோ தடவை ஆடு கொடுத்து பார்த்தா ஒருத்தன்னு வேலைக்கு விட்றேன். 5-6 தடவை ஆடு பார்க்க மாட்டேன். இந்த 4 பேருக்கு ஃபஸ்ட்டு சோறு வச்சிடலாம் கைஸ். எல்லோரும் டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ தாங்க பீட்சா சாப்பிடுவாங்க? வேலை பார்க்குறேன் ஒரு ஆள் தான் ப்ரோன்ற மாதிரி போயிட்டுருக்கேன். வீடியோ எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா பார்த்து அப்படியே காசு வைக்கணும். இதுங்க ஒருத்தனை எழுப்பி போட்டு வரேன். இப்போ நான் ஆடு பார்க்குறேன் ப்ரோ. ஆடு பார்க்குறேன். இப்போ எழுந்திரிச்சு அவ்வளோதான். ஒரு பீட்சா காலியாக போகுது. இவன் இதை எடுத்து வைப்போம். இதை நம்ம இவங்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இதை போய் விற்று காசு ஆகிட்டு வந்து நம்ம கையில் கொடுப்போம். இந்த கொடுக்கிறான் பாருங்க. இவனுக்கு ஒரு ஆள் பீஸா வைக்கணும். தூங்கிட்டானே இந்த ஆள். சாப்பிட்றேன் பாரு. சாப்பிட்டு லட்சம் கோடி வைப்பான். இவன் தூங்கிட்டான். போய் தூங்கிட்டேன். ஏன் ப்ரோ வீடியோ வெயிட் நான் வரமாட்டேன்னு கேட்பீங்க. கோச்சிக்காதீங்க. நான் வீடியோ போடுவேன், போடாமல் இருப்பேன். அதை நான் கேட்கலாம். கேட்க நீ யாருன்னு சொன்னேன். நான் இருக்கிறத 92 சப்ஸ்கிரைப். அதுவும் அடுத்த நாள் காணா போயிடும். அதுக்கு தான் ஒரு இடத்துக்கு வெளியே போகலாம் அப்படின்னு இருந்தேன். அதை வீடியோ பிடிச்சி போனோம். வீடியோ எடுக்கலையே. அந்த 2 ரூபாயை தரமாட்டேறாங்க இந்த ஆள். நம்ம யாருங்க இதில்? இவங்க ஓடுற வேட்டை நம்ம யாருன்னே மறந்து நாப்பாட்டு இங்கே போகிறேன். அங்கேனா காசு வைக்காதீங்கடா. இப்போ வந்து அந்த சைடு போயிட்டு இருக்க காசுக்கு போய் டெவலப் பண்ணிட்டு வரேன். என்னத்தனா லோடுக்கு இவ்வளோ காசும் ஆக்கள் தான் ப்ரோ எனக்கு வேணும். பெஸ்ட்டாக ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள். அடுத்த ஆள் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு வரணும். நீ நினைக்கிற ஆள் கிடையாது, நான் சொல்கிற ஆள் வேறு. அடுத்து வந்து இப்போ அடுத்த ஆள் 3000 3050. இதில் ஆடு பார்த்தோன்னா ஒரு தரேன்றாங்க. ஆடு பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வேணாம் கைஸ். என்னதுடா இது? ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு கருமாந்திரம் இதில் நம்ம இதுலேயே தெரில. நம்ம தான் ப்ளூ கலர் சட்டியா என்ன எல்லோ. டேடி தூங்குறாரு. சரி 2 நிமிஷம் தானே இருக்கு, இருங்க. டே காசு மட்டும்தான் தரேன். பீட்சா வேலை ஒழுங்க பார்க்க மாட்டேன். இந்த ஒரு படத்தில் மட்டும் அக்கனே வாங்குறேன், வேலை மட்டும் என் அக்கனே வாங்க மாட்டேன்றாங்களா? அது மாதிரி. சரி நான் பேசுகிறத கேட்குதா? அதான் என் முதல் கேள்வி. உனக்கு அந்த பசங்க என்னடா பேர் வச்சுக்கிறானுங்க? ஒன்று பேர் வைக்கல. டான்ன்றானுங்களா உன்னைய ஸ்கூல்லையா? இவனுங்க அந்த ஹிந்திக்கார பசங்க. ஹிந்தி ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்குற நீ. எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்கேன். காசு நான் ஒரு ரூபாயே தந்துருக்கேன். 3 ரூபா வந்துருச்சுங்க. அடுத்தாலாம் போய் வாங்கிட்டு வந்துடலையா? டேய் வந்தால் வெயிட் பண்ணுறேன். பீட்சா கம்மியாக தாங்க இருக்குது. இந்த எங்கள் மாமான்னு ஒரு ஆள் வந்து வீடு கட்டுறாரு. பேருக்கு அப்புறம் மாமா பெருசாக மற்றவங்களை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. இல்லை ஒன்றும் தேவையில்ல ப்ரோ. இங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் 300 ரூபா காசை வாங்கிட்டு ஒன்றும் எனக்கு ஆளே திருப்பி வரல. ஓகே, அவ்வளோதான். 3 பேர் இப்போ வேலை பார்க்குறது. 3 பேர் கரெக்டாக 3 பெஞ்சா? ஆமாம் 3 பெஞ்ச் கரெக்டாக காசு கொடுத்துப்பாங்க. 4 இன்னொரு ஆள் வாங்க. ஃபஸ்ட்டு லோடு அதிகமாக வாங்கணும். லோட்டு இது பண்ண வாங்கணுங்க. இப்போ இவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம், கொடுக்குறானு பாருங்கள். என்னால் வச்சு கூட இன்னும் கொஞ்சம் இங்கே வந்துட்டாங்களா? டே நான் பீட்சாவை கொடுக்கல, அது குப்படா லூஸு. அதையும் தூக்கிட்டு போய் அதையும் வாங்கியிருக்கான் பாரு. காசு கொடுக்கல அதையும். இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
எங்கேயாவது அப்படி வெளியே போனோம், நான் இந்த வீடியோ பிடிச்சி போடுறேன். அன்றைக்கி நான் சந்தைக்கு போனேன், வீடியோவே போடல. பல்லாவரம் சந்தைக்கு எங்கள் வீட்டாண்ட தான் இருக்குது. எவ்வளோ வருதோ இந்த எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா. நம்ம கம்பெனி பேர் என்னன்னு வைக்க போகிறோம். இந்த கம்பெனி பேர் இன்றைக்கி என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. அதுக்குன்னு இந்த அம்பானி ஹோட்டலு அதெல்லாம் கிடையாது. என்னங்க எங்கள் வீட்டு ஏத்தாப்பா பக்கத்துலேயே ஒரு அம்பானி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. பேருக்கு தான் அம்பானியால் ஆகிறேன் இந்த இன்பமகரா பெற்ற புஸ் உஸ் உஸ் பெஸ் உஸ் ரோர. எவ்வளோ பீஸை வச்சுருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ஆளுக்கே வச்சிடலாங்க. அவங்களுக்குலாம் வேண்டாம். இந்தா இப்படி வச்சிடலாம். எவ்வளோ பீட்சா இங்கே காசு வச்சுட்டே இருக்காங்க. ப்ரோ வெயிட் பண்ணுங்கள், நான் காசு எடுத்துக்கிறேன். காசு எடுக்கவே முடியாது நினச்சேன். ஏன் அவங்களுக்கு ஓய்வு போல இங்கே போய் பீட்சா எடுத்துகிட்டு வரணுமா? இவங்களுக்கு போய் பீட்சா வேறு எடுத்துகிட்டு வரணும் லட்சத்தில். இந்த சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு காசு மட்டும் நல்லா 100 ரூபா கொடுத்துட்டு போ. ஒரு பீட்சா ரேட்டே அதிகம். ஸ்கூட்டிக்காரா எவ்வளோ நேரம் டாக்குவேன், நீ எப்படா டாக்குனேன்? இந்த ஸ்கூட்டிக்காரன் பாருங்களேன், பைக்லேயே நிற்கிறான். இந்த பைக் சைஸை பாருங்கள், அதான் என் டவுட்டு. இந்த பைக் பேர் எனக்கு தெரியும். இந்த பைக் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம இந்தியா மாடல் தான். நான் ஒரு க்ளூ பிடிக்கிறேன், அது பாலாருக்கு இன்ஜில் முடியும். இது வந்து அந்த காலத்து படத்துலனா இந்த வண்டியை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. எந்த கலரில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க எனக்கு. ஆனால் அப்புறமேட்டு நான் வெளியே போனேன்னா வீடியோ போடுறேன். நல்லா வாய்க்கு மட்டும் தான் சொல்கிறேன், போடவே மாட்டேன். என்னாடியே டீச்சிங் போட்டுறேன். சம்பவம் உறுதி. அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்படி நாய் வளர்த்தீங்கன்னா ஒரு பேராச்சும் வச்சுருப்பீங்க. அதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடை பெரிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு நான் கடை என்னென்னு வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபேமிலி கைஸ்ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற பேர் தான் என் கடை, நான் சொல்கிறது கிடையாது. ஓகே, இவ்வளோ காசு இருந்தால் தான் அடுத்த லெவல் போக முடியும். பாதி தான் முடிச்சிருக்கோமே, இன்னும் மீதி இருக்குது. நம்மக்கிட்ட பைசா இருக்கணும் அதிகமாக. பைசா இருந்தால் ஏகப்பட்ட பொருளை வாங்க போகலாம். எங்கே வேணால் காசு போகணும்னு பார்த்துட்டு வரேங்க. சுற்றிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 3000 ரூபா போடணுமா? போட்டு விடு. ஆனால் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் அதிகம். அவ்வளோதான். இங்கே ஒரு காசு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு முடிச்சுக்கணும். அவ்வளோதான். இங்கே ஒன்று பெரிய கடை. இப்போ நம்மளுது நீங்களே கடைக்கு ஒரு பேரை தட்டி விட்டுருங்க கைஸ் கமெண்ட்டில். இந்த கடையை நம்ம முடிச்சுட்டு அடுத்த கடை வரையும் நம்ம வீடியோ போடுறோம். அது நம்ம போட போகிற வீடியோ நம்மளுக்கே எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்களே அரௌண்ட் கேம் பேர் சொல்லுங்கள். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹை பட்ஜெட்னா கொடுப்பேன் நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்கக்கூடாது. லோ பட்ஜெட் கேம்லேயே என்ன பட்ஜெட்னு சொல்லுங்கள்.